வணக்கம். கடந்த சில வாரமா நாம எல்லாருமே சுட்டெரிக்கிற வெயில்ல நிஜமாவே வருபட்டுட்டோம் இல்லையா? கொஞ்சமாவது மழை பெய்யாதான்னு வானத்தை பார்த்து ஏங்கின நமக்கு இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. ஆமாங்க, நம்ம வானிலை இப்போ தலைகீழா மாறப்போகுது. அந்த கொடூரமான வெப்ப அலைகள் முடிவுக்கு வந்து அதுக்கு பதிலா மிக கடுமையான புயல்களையும் கனமழையையும் நாம சந்திக்க போறோம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட சமீபத்திய டேட்டாவை வச்சு நாடு முழுக்க இப்போ சரியா என்ன நடக்க போகுது, நாம எப்படி உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத இந்த தொகுப்புல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்தியாவில் இருக்க பல லட்சம் மக்களோட நிலைமையே ஒரு பெரிய முரண்பாடு தாங்க. ஒரு பக்கம் உடலை உருக்குற வெயில், எப்படா கொஞ்சம் கூலாகும்னு தவிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு அடிச்சு ஊத்துற மழை, வெள்ளம். ஒரே நேரத்துல ஒரே நாட்டுல இப்படி ரெண்டு உச்சகட்ட வானிலையை நம்ம ஏன் ஃபேஸ் பண்றோம்? இந்த குழப்பமான சூழ்நிலையை நாம எப்படி சமாளிக்க போறோங்கிறத பத்தி தான் ஆழமா பேச போறோம். இது ஒரு கம்ப்ளீட் சர்வைவல் கைடுனே சொல்லலாம். இந்த தொகுப்புல நாம 5 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். பெரும் வானிலை மாற்றம், பருவமழைக்கான டைம்லைன், விவசாயிகளுக்கான அச்சுறுத்தல்கள், நகரங்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் மற்றும் ஆபத்துகள், அப்புறம் புயல் நேரத்துல நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பெரிய வானிலை மாற்றத்தோட ஒட்டுமொத்த பிக்சரை இப்போ பார்ப்போம். இந்த மே மாசத்துல நாம ஃபேஸ் பண்றது உண்மையிலேயே ஒரு இருமுனை கத்தி தாங்க. ஒரு பக்கம் அப்படான நிம்மதி பெருமூச்சு விட்டுற அளவுக்கு வெயில் குறைஞ்சு இதமான வானிலை வருது. ஆனா அதோட சேர்ந்தே ரொம்பவே ஆக்ரோஷமான புயல்களும் வருது. மணிக்கு 40லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுன்னு சொல்லும் போது அது ஏதோ லேசான காத்து இல்லைங்க, பெரிய மரங்களையே சாய்க்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான காத்து. அதோட சேர்த்து விழப்போற ஆலங்கட்டி மழையும் நிறைய டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நீங்க கர்நாடகாவில் இருக்கீங்களா? அப்போ லிஸ்ட்ல இருக்க உங்க ஊர் பேரை கொஞ்சம் கவனிங்க. பெங்களூர், கலபுர்கி, ராய்ச்சூர்னு ஒரு 18 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் இப்போ எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப வேணா இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கலாம். ஸோ உங்க பயண திட்டங்களை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க, உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்து பருவமழை எப்போ எந்தெந்த ஊர்ல ஆரம்பிக்க போகுதுங்கிற டைம்லைனை தெளிவா பார்த்துடலாம். இப்போ டெல்லி, வடமேற்கு இந்தியாவில் பெஞ்ச மழையெல்லாம் ஜஸ்ட் ஒரு தற்காலிகமான விஷயம்தான். உண்மையிலேயே மான்சூன் டைம்லைன் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாசத்தோட மத்தியில அந்தமான் தீவுகள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மே எண்டில் கேரளா, தென் தமிழ்நாடு கடற்கரையை வந்து தொடும். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்தியா முழுக்க அதோட ஒரிஜினல் ஆட்டத்தை ஆரம்பிக்கும். இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அரபிக்கடல்ல வீசுற இந்த மேற்கத்திய காற்றுகள் தான் இதுக்கு முக்கிய காரணம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் மொத்தமா உறிஞ்சு அப்படியே நம்ம மேற்கு கடற்கரையை நோட்டி தள்ளிட்டு வருது. அதுதான் தடையை மீறி வந்து இவ்ளோ பெரிய கனமழையா கொட்டுது. இதுல நமக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, எல் நினோவோட தாக்கம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. பொதுவா எல் நினோ ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பருவமழையை அது தடுத்து கடும் வறட்சியை உண்டாக்கிடும். ஆனா இப்போ அதோட எஃபெக்ட் குறையறதால இந்த வருஷம் நமக்கு எந்த தடையும் இல்லாம வழக்கத்தை விட அதிகமான மழை கிடைக்க போகுதுன்னு உறுதியா எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்து 3வது செக்ஷனுக்கு போவோம். இந்த திடீர் வானிலை மாற்றத்தால நம்ம விவசாயிகளுக்கு வரப்போற மிகப்பெரிய சிக்கல் என்ன? மழை வந்தா விவசாயிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தானேன்னு நாம ஈஸியா நினைச்சிடுவோம். ஆனா பிராக்டிக்கலா அது அப்படி இல்லை. கடும் வெயில் அடிச்ச நிலத்துல திடீர்னு இப்படி மழை பெஞ்சு நின்ன உடனே காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமாயிடும். இது கொடிய பூச்சிகளும் நோய்களும் வேகமா பரவுறதுக்கு ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்கிடும். குறிப்பா சோளம், காய்கறி பயிர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா இதுல பாதிக்கப்படும்னு வானிலை மையம் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இங்க தான் நாம திரும்பவும் அந்த இருமுனை கத்தி பத்தி பேசணும். ஒரு பக்கத்துல வறண்டு போன நிலத்தடி நீர்மட்டம் உயருது, ரொம்பவே நல்லது. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயி ரத்தமும் வியர்வையுமா சிந்தி அறுவடைக்கு ரெடியா வளர்த்து வச்சிருக்க பயிர் இந்த மாதிரி பலத்த காத்து அடிக்கும் போது அப்படியே தரமட்டமா சாஞ்சிடும். ஒரு விவசாயியோட பல மாச உழைப்பும் காசும் காத்துல பறக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு இது. இப்போ அப்படியே நகரங்கள் பக்கம் வருவோம். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு இதனால என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுது? ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சாலே நம்ம ஊர் ரோடுகள் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். தண்ணி தேங்கி மணிக்கணக்கில் டிராஃபிக் ஜாம் ஆகும். காத்துல மரங்கள் சாஞ்சு மின் கம்பிகள் அருந்து விழுந்து பல மணி நேரம் கரண்ட் கட் ஆகும். நீங்க சிட்டியில் இருக்கீங்கன்னா ரயில் டிலே ஆகிறதுல ஆரம்பிச்சு இன்டர்நெட் கட் ஆகிறது வரைக்கும் இந்த உள்கட்டமைப்பு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா இருக்கணும். ஆனா இந்த டிராஃபிக் ஜாமை விட ரொம்பவே சைலண்டா ஆபத்தான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அதுதாங்க நோய்கள். மழை பெஞ்சு முடிஞ்சதும் சின்ன சின்ன குட்டைகள்லையும் பழைய டயர்கள்லையும் தேங்கி நிற்கிற சுத்தமான தண்ணியில டெங்கு, மலேரியான்னு கொடிய நோய்களை பரப்புற கொசுக்கள் பல மடங்கு வேகமா உற்பத்தி ஆகும். இதனால நம்ம வீட்டை சுத்தி ஒரு பெரிய சுகாதார அச்சுறுத்தலை உருவாகும்.
சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி மோசமான குழப்பமான வானிலையிலிருந்து நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? நீங்க நகரத்துல இருக்கீங்களா? அப்போ இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல குடிநீரை கண்டிப்பா காய்ச்சி மட்டும் குடிங்க. ஏன்னா வெள்ள நீர் பைப்போட கலந்து மாசடைய நிறைய சான்ஸ் இருக்கு. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற வடிகால்களை இப்போவே சுத்தம் செஞ்சிடுங்க. தண்ணி தேங்காம பாத்துக்கோங்க. முக்கியமா வெளியே நடக்கும்போது காத்துல ஆடுற மரங்கள், அருந்து கிடக்கிற மின் கம்பிகள் பக்கத்துல போகவே போகாதீங்க. அதே போல கிராமப்புற மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். உங்க பயிர் காத்துல சாயாம இருக்க இப்போவே உறுதியான முட்டுக்கொம்புகளை செட் பண்ணிடுங்க. அறுவடைக்கு ரெடியா இருக்கிற பயிர்களை உடனே அறுவடை செஞ்சு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திடுங்க. புயல் உச்சக்கட்டத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே உங்க குடும்பத்துக்கு தேவையான மருந்துகள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், உலர் உணவுகள் எல்லாம் வச்சு ஒரு எமர்ஜென்சி கிட் தயார் பண்ணி வச்சுக்கோ.